my dear friends, welcome back to our channel Biology Padikalam Vanga. This is male reproductive part andrecium part 2 video. This is chapter number 1 and video number 6. So first, microspore and pollen grains. So microspores kum pollen grains kum difference irukku. The rendathiyum potu confuse panikka vendam. Microspores அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து மியாசிஸ் ப்ராசஸில் நம்மளுக்கு கிடைச்சது தான் மைக்ரோஸ்போர்ஸ். பட் இந்த மைக்ரோஸ்போர்ஸ் ஒரு லெவல் அட்வான்ஸ்ட் ஆகி இதுலேருந்து டிரைவான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் போலன் கிரைன்ஸ். ஸோ இந்த போலன் கிரைன்ஸ் தான் இதுக்கப்புறம் பாலினேஷன் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆக போகுது. So, the microspores have protoplast surrounded by a wall which is yet to be developed. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மைக்ரோஸ்போர்ஸில் இருக்கிற ப்ரோட்டோபிளாஸ்ட் வந்து ஒரு வாலால் சரவுண்ட் ஆகியிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டிய ஃபினிஷிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ப்ரோட்டோபிளாஸ்ட்? இஸ் செல் வித்தவுட் அ செல் வால் இஸ் செட் டு பி ப்ரோட்டோபிளாஸ்ட். ஸோ அது மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செல்லில் செல் வால் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ப்ரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்வோம். So, the pollen protoplast consists of dense cytoplasm with a centrally located nucleus. So, in the pollen protoplast la enna irukum appadina dense cytoplasm. So, cytoplasm அப்படிங்கிறது nothing but a fluid like structure that hold all the organelles in a cell. So, cell la வந்து ribosomes இருக்கும், mitochondria இருக்கும், nucleus இருக்கும், Golgi apparatus இருக்கும், இன்னும் நிறைய organelles எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் செல்லுக்குள்ளார ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறது தான் அந்த லிக்விட் லைக் சப்ஸ்டன்ஸ் சைட்டோபிளாசம். அது வந்து செமி ஃப்ளூயிடாக இருக்கும். ஸோ அந்த சைட்டோபிளாசம் இதில் எப்படி இருக்கும் போலனோட ப்ரோட்டோபிளாஸ்டில் அப்படின்னா ரொம்பவே வந்து டென்சராக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், வித் ஏ சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ். அப்போ அந்த நியூக்ளியஸ் எங்கே சிச்சுவேட் ஆகியிருக்கு? ப்ரோட்டோபிளாஸ்டோட சென்டரில் சிச்சுவேட் ஆகியிருக்கு. The wall is differentiated into two layers. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, மைக்ரோஸ்போர்ஸில் ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்குது, அதை சுற்றி ஒரு வால் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கவர் ஆகியிருக்கு, அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த ப்ரோட்டோபிளாஸ்டில் என்ன இருக்குன்னு சொன்னாங்க? சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு செமி ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடில் நடுப்புற என்ன இருக்குது? நியூக்ளியஸ் வந்து சிச்சுவேட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ this is all about protoplast. So coming to the wall வந்து ரெண்டு different layers இருக்கு. One is inner layer and another one is outer layer. So inner layer ஓட நேம் நம்ம intine அப்படின்னு சொல்வோம். So outer layer ஓட நேம் exine அப்படின்னு சொல்வோம். ஓகே. ஸோ இந்த இன்டைனுக்கும் எக்ஸைனுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கூட இந்த மாதிரி கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்டைன் அண்ட் எக்ஸைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இன்டைனுக்கும் எக்ஸைனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஸோ இன்டைனோட லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், சேம் டைம் யூனிஃபார்மாக இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக கவர் பண்ணுறதும் மெல்லிசாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து ஒரே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பட் கம்மிங் டு த எக்ஸைன், அதோட லேயர் எப்படி இருக்கும்? திக்காகவும் இருக்கும் அண்ட் சேம் டைம் வந்து நாட் யூனிஃபார்ம். அதாவது ஒரு இடத்துல மெல்லிசா, இன்னொரு இடத்துல திக்கான்னு சொல்லி ஒரு அன்யூனிஃபார்மான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? தின் அட் சர்டைன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது திக்காக இருக்கும்னு சொல்லிட முடியாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தின்னான பார்ட்டும் இருக்கும், லேயரும் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டைன் எதால் மேடப் ஆகியிருக்கு அப்படின்னா மேடப் ஆஃப் ஹெமி செல்லுலோஸ் கேலோஸ் டுகெதர் வித் ப்ரோட்டீன்ஸ். கம்மிங் டு எக்ஸைன், இது எதால் மேடப் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் செல்லுலோஸ், ஸ்போரோபொலினின் அண்டு போலன் கிட். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்போரோபொலினின், போலன் கிட் இது எல்லாமே எக்ஸைன் பொசிஷன் தான் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் மேடப் ஆனது தான் எக்ஸைன். ஸோ இன்டைனுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் எக்ஸைன் இருக்குது. எக்ஸைனுக்கு இருக்குது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எக்ஸைனோட லேயர் வந்து திக்காக இருக்கும், பட் சர்டைன் ஏரியாஸில் அங்கங்கே தின்னான பார்ட்டும் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த தின்னான ஏரியாஸ் வந்து ஸ்மாலாகவும் ரவுண்டாகவும் இருந்தால் அதுதான் நம்ம ஜெர்ம் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டைனுக்கும் எக்ஸைனுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் த ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரைன். ஸோ இந்த எக்ஸைன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் எதோட வந்து அசோசியேட் ஆகுது அப்படின்னா போலன் கிரைன்ஸ் இதுக்கப்புறமா ஃபர்தராக ஜெர்மினேட் ஆகிறதுக்கு இட் வில் பி connective. ஓகேவா? ஸோ த ஸ்போரோபொலினின் இஸ் ஜென்ரலி ஆப்சன்ட் இன் ஜெர்ம் போர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போரோபொலினின் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஜெர்ம் போர்ஸில் ஆப்சண்ட்டாக ஆகியிருக்கும்.
ஸோ பொலினின் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் பாலிமர். ஸோ இது வந்து எக்ஸைனோட ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் டெப்பீட்டம் பற்றி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். பட் ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். பொலினின் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் பாலிமர். எக்ஸைன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மேடப் ஆகியிருக்கிறது நிறைய காம்பனன்ட்ஸ்னால அதில் ஒரு காம்பவுண்ட் தான் பொலினின். ஸோ எக்ஸைன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹார்டாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஓகேவாப்பா? ஸோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எக்ஸைன் இஸ் எய்தர் ஸ்மூத் ஆர் ஸ்கல்ப்சர்ட் இன் வேரியஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலனோட சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, அதாவது ஒரு பால் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. மேலே வந்து எந்த விதமான ஷேப்ஸும் இல்லாமல் பிளாஸ்டிக் பால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க இல்லையா பிளாஸ்டிக் பால்ஸ், அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குமே தவிர அதில் வந்து எந்த டிசைன்ஸும் இருக்காது, எந்த விதமான அவுட் க்ரோத்ஸ் ஆர் ப்ரொட்யூரிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஆரல்ஸ் ஒன்று ஒரு ஷேப்பில், ஸோ ராட் மாதிரி இருக்கலாம், குரூவ்ட் அப்படின்னா பல்ல மாதிரி இருக்கலாம், வார்ட்டியா இருக்கலாம், பஞ்ச்வேட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்கல்ப்சரிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கல்ப்சரிங் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும். இது எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் ஷோ யூ சம்திங். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வேரியஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸைன். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸைனில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தேர்ட் ஒன்றும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் பட் தே ஆர் டிஃப்ரெண்ட். அதுலேயும் சில வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவுட்டர் பார்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கலாம், ஆரல் ஸ்கல்ப்சர்டு பேட்டர்ன்ஸ் இருக்கலான்னு. ஸோ இதில் பாருங்கள், இந்த பார்ட்டை தவிர மற்ற எல்லா இடமும் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எந்த விதமான அவுட் க்ரோத் இல்லை, வெளியில் வந்து ஒரு பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. பட் கம்மிங் டு அதர்ஸ், இப்போ BEG இதெல்லாம் பார்க்கும்போது we can able to clearly understand the difference between them. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு, இந்த போலன் கிரைன்ஸை வச்சு இந்த போலன் கிரைன் இந்த பிளான்ட்டோடுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு போலன் கிரைனும் தே ஹாவ் தேர் யூனிக் அப்பியரன்ஸ் இன் நேச்சர். ஸோ இதை வச்சு we can easily able to identify as well as classify the plant. Okay. ஸோ ஷேப் ஆஃப் த போலன் கிரைன் வேரிஸ் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போலன் கிரைனோட ஷேப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் வேரி ஆகும். ஸோ அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குளோபோஸ், எலிப்சாய்ட், ஃபியூசிஃபார்ம், லோப்ட், ஆங்குலர், கிரெசன்ட் ஷேப்டு. ஸோ இதே பிக்சர் தான் ஐ வாண்ட் டு ஷோ யூ அகேன். இதில் உங்களால் கிளியராக டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ஒன்று ஒரு ஷேப் குளோபோஸில் இருக்குது, க்ரெசன்ட்டில் இருக்குது, எலிப்சாய்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் வந்து போலன் கிரைன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இந்த போலனோட சைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிற ஃப்ளார் எது அப்படின்னா மயோசாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாரில் தான் போலன் கிரைன்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னது. ஸோ அதோட சைஸ் என்ன அப்படின்னா இட் வேரிஸ் ஃப்ரம் 10 micrometers to 200 micrometers in the member of family Cucurbitaceae and Nyctaginaceae. So Cucurbitaceae and Nyctaginaceae family சேர்ந்த ஃப்ளார்ஸ்லேயும் மயோசாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளார்லேயும் போலன் கிரைன்ஸோட நம்பர் என்ன அப்படின்னா 10 micrometerலேருந்து 200 micrometer. ஸோ திஸ் இஸ் த ஃப்ளார் அண்ட் திஸ் இஸ் தட் போலன் கிரைன். ஸோ இதுதான் வந்து என்னது ரொம்பவே ஸ்மாலஸ்டான போலன் கிரைன். அடுத்தது pollen kit. So pollen kit is contributed by the tapetum and colored yellow or orange and it is chiefly made of carotenoids and flavonoids. So pollen kit அப்படிங்கிறதும் tapetum மாதிரி தான் மேடப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ப்ரொடியூஸ் பண்ணும்போதே அது என்ன கலரில் ப்ரொடியூஸ் பண்ணுது, எல்லோ கலர் ஆர் ஆரஞ்ச் கலர். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட்டில் வந்து எல்லோ கலர் வருது அப்படின்னாலே அதுக்கு ரீசனபிளாக இருக்கிறது ஆரஞ்ச் ஆர் எல்லோ இந்த மாதிரி இருக்குனாலே அதுக்கு ரீசனபிளாக இருக்கிறது பிக்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸில் வந்து சாந்தோஃபில், கரோட்டினாய்ட்ஸ், ஃபைகோசயானின், ஃபைகோபிலின் நிறைய கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் ஆர் தே. ஸோ அதில் இங்கே எல்லோ அண்ட் ஆரஞ்ச் கலர் இந்த போலன் கிட்டுக்கு வர்றதுக்கு ரீசனபிளாக இருக்கிறது கரோட்டினாய்ட்ஸாக இருக்கலாம் ஆரல்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் போலன் கிட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அது எந்த பார்ட் அப்படின்னு. இந்த போலன் கிட் அப்படிங்கிறதே யூஸ்வலாக எந்த ஃப்ளாருக்கான கேரக்டர்னா என்டோமோஃபில்லஸ் பிளான்ட்டுக்கான கேரக்டர். அது என்ன என்டோமோஃபில்லஸ் அப்படின்னா இன்செக்டால் பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃப்ளார்ஸை தான் என்டோமோஃபில்லஸ்
ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்செக்ட் வந்து பாலினேஷன் பண்ணால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், என்டமோஃபில்லி, ரைட்? ஸோ இந்த என்டமோஃபில்லஸ் ஃப்ளார்ஸுக்கு மட்டுமே உள்ள ஒரு கேரக்டர் தான் இந்த போலன் கிட். ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும், அதுலேருந்து நிறைய ஃப்ராக்ரன்ஸ் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இன்செக்ட் வந்து அந்த ஃப்ளாரை நோக்கி வரும். அது வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த பிரைட் கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த போலன் கிட். இது அட்ராக்டிங் பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் அது மேலே வந்து ஒரு வேக்சி கோட்டிங் மாதிரி ஒரு ஆயிலி லேயரை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஆயிலி கோட்டிங் தான் என்ன பண்ணுன்னா அந்த இன்செக்ட் வந்து அந்த ஃப்ளாரில் உட்காரும்போது அது கால் வந்து அந்த ஸ்டிக்கி நேச்சரில் படும்போது என்ன ஆகும், இதில் உள்ள போலன் கிரைன்ஸை அந்த இன்செக்ட்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அன் ஆயிலி லேயர் ஃபார்மிங் அ திக் விஸ்கஸ் கோட்டிங். அதாவது கொஞ்சம் டென்சரான ஆயிலி கோட்டிங் உள்ள சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த போலன் சர்ஃபேஸில் இருக்குது. அதுதான் நம்ம போலன் கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்னா, இட் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன். ஸோ அது இன்செக்டை அட்ராக்ட் பண்ணணும். ஃபார் தட் த ஃப்ளார் ஷுட் பி வெரி வெரி கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவ், ரைட்? அப்போ தானே அது இன்செக்ட் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அது ஒரு பர்பஸ். அண்ட் செகண்ட் வந்து யூவி ரேடியேஷனால் அந்த ஃப்ளாருக்கு எந்த டேமேஜும் வராமல் பார்த்துக்கிறதுக்காகவும் தான் இந்த போலன் கிட் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் போலன் கிட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மைக்ரோஸ்போர்னால் என்ன, மைக்ரோஸ்போரில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மைக்ரோஸ்போர்ஸில் நான் ஒன்றுமே இல்லை, ஒன்று ப்ரோட்டோபிளாசம் இருந்தது, அதுக்கு வெளியில் வந்து ஒரு வால் இருந்தது. ஸோ ப்ரோட்டோபிளாசமில் என்ன இருந்தது, சைட்டோபிளாசம் இருந்தது. சைட்டோபிளாசமில் சென்டராக லொக்கேட் ஆன ஒரு நியூக்ளியஸ். அண்ட் தென் அந்த வால்க்கு வந்தோம் அப்படின்னா அதில் 2 டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர்ஸ் இருந்தது. ஒன் இஸ் இன்னர் லேயர் விச் இஸ் கால்ட் இஸ் இன்டைன் அண்ட் அவுட்டர் லேயர் விச் இஸ் எக்ஸைன். அதில் இன்னர் லேயருக்கு பார்ட் ரொம்ப கம்மி தான், அது தின்னாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும், அவ்வளோதான். அது எதால் மேடப் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் கம்மிங் டு த எக்ஸைன், அதோட பார்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ எக்ஸைன் அப்படிங்கிறப்போ அது வந்து திக்காக இருக்கும், பட் யூனிஃபார்மாக இருக்காது, நிறைய இடங்களில் தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தின்னாக இருக்கிற இடம் ஸ்மாலாகவும் ரவுண்டாகவும் இருந்தால் அதை நம்ம ஜெர்ம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலாங்கேட்டடாக இருந்தால் அதை நம்ம ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெர்ம் போர்ஸில் வந்துட்டு ஸ்போரோபொலினின் அப்படிங்கிற மெட்டீரியல் ஆப்சண்ட் ஆகியிருக்கும். அண்ட் கம்மிங் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எக்ஸைன், அதில் வந்து நிறைய ஸ்கல்ப்சரிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதாவது பார்க்க அவுட்டர் அப்பியரன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதை வச்சு நம்மளால் ஒரு பிளான்ட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதோட சைஸ் பார்த்தோம், அது எப்படியெல்லாம் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனலாக போலன் கிட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ போலன் கிட் அப்படிங்கிறது ஒரு ஆயிலி லேயர். அது வந்து அந்த ஃப்ளாரை வந்து யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இன்செக்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ். ஸோ நவ் வி கேன் மூவ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். So the microspore is the first cell of the male gametophyte and it is haploid. So microspore அப்படிங்கிறது தான் மேல் கேமெட்டோஃபைட்டோட ஃபர்ஸ்ட் செல். அண்ட் அது என்ன கண்டிஷனில் இருக்குது, haploid, which means single nucleus conditionல இருக்கு. The development of male gametophyte take place while they are still in the microsporangium. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மேல் கேமெட்டோஃபைட்டோட டெவலப்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா, அது இன்னும் மைக்ரோஸ்பொராஞ்சியம் உள்ளார இருக்கும் போதே அதோட டெவலப்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ த நியூக்ளியஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி டு ஃபார்ம் வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். மைக்ரோஸ்போரில் இருக்கிற நியூக்ளியஸ் என்ன பண்ணுவோம்னா மைட்டாட்டிக் டிவிஷனில் 2 செல்லாக டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகிற செல்லு தான் vegetative nucleus and generative nucleus. A wall is laid around the generative nucleus resulting in the formation of 2 unequal cells. ஸோ அது என்ன ஆகும்னா, இந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ்க்கும் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் ஒரு வால் வந்து பில்ட் ஆகும். ஸோ அப்படி அது பில்ட் ஆகும்போது 2 பார்ட்டாக வந்து அந்த செல் வந்து டிவைட் ஆகும். அப்படி ஆகிறப்போ வெஜிடேட்டிவ் செல்லோட சைஸ் வந்து பெருசாகவும் ஜெனரேட்டிவ் செல்லோட சைஸ் வந்து சின்னதாகவும் ஆகிடும். ஸோ அதான் சொல்கிறாங்க, a large irregular nucleus bearing with abundant food reserve called vegetative cell and the small generative cell. ஸோ அந்த வெஜிடேட்டிவ் செல் அப்படிங்கிறது ஒரு irregularஆன நியூக்ளியஸை பியர் பண்ணுற ஒரு பெரிய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை கண்டெயின் பண்ணியிருக்க செல்லாகவும், ஜெனரேட்டிவ் செல் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸாகவும் டிவைட் ஆகுது. ஏன்னா அந்த வால் வந்து அந்த மாதிரி பில்ட் ஆகுது. So generally at this 2-celled stage the pollens are liberated from the anther.
டூ செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறது ஃபஸ்ட்டு உள்ள மைக்ரோஸ்போரோட நியூக்ளியஸ் எத்தனை செல்லாக டிவைட் ஆகிருக்கு, டூ செல்லாக மைட்டாட்டிக் டிவிஷனில் டிவைட் ஆகியிருக்கு. ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தான் அது என்னாச்சு, வெஜிடேட்டிவ் செல்லாகவும் ஜெனரேட்டிவ் செல்லாகவும் மேடப் ஆச்சு. ஸோ அதை தான் நம்ம இப்போ டூ செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் வெஜிடேட்டிவ் செல்லும் ஜெனரேட்டிவ் செல்லும் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த ஸ்டேஜ்லேயே பர்ஸ்ட் அவுட் ஆகி அந்த போலன்ஸ் வந்து லிபரேட் ஆகிடும். பட் சில பிளான்ஸில் மட்டும் ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி வந்துட்டு டிவிஷன் நடந்து அதுக்கப்புறம் 2 கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இன் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃப்ளவரிங் பிளான்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸை தான் நம்ம ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 60% ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸில் போலன் வந்து 2 செல் ஸ்டேஜ்லேயே லிபரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக மேல் கேமெட்டோஃபைட் எப்போ நடக்கும்னா, ஒரு வேளை அந்த போலன் போயிட்டு கரெக்டாக ரீச் பண்ண வேண்டிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணால் மட்டும்தான் அதில் மேல் கேமெட்டோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்லி 40% ஆஃப் த பிளான்ஸில் மட்டும் என்ன நடக்குது, ஜெனரேட்டிவ் செல் வந்துட்டு அந்த ஃப்ளாரில் போலன்ஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. பட் மேக்ஸிமம் எந்த ஸ்டேஜில் தான் போலன் லிபரேட் ஆகும்? எஸ், டூ செல்டு ஸ்டேஜில் தான் போலன் கிரைன்ஸ் வந்து லிபரேட் ஆகும். அதுக்கப்புறம் வென் இட் ரீச்சஸ் த ரைட் ஸ்டிக்மா, ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸ்டிக்மா வந்து எப்படி வந்து உள்ளே அக்செப்ட் பண்ணிக்குது, அது எல்லா ஸ்டிக்மாவையும் எல்லா போலன் கிரைன்ஸையும் உள்ளே விடுமா அப்படிங்கிறதெல்லாம் லேட்டரான அடுத்தடுத்த டாபிக்ஸில் வி வில் கோயிங் டு சி. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, ரைட் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் மேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிறது அந்த இடத்துல டெவலப் ஆகுது. ஸோ த போலன் ஆன் ரீச்சிங் த ஸ்டிக்மா அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் ஸ்வெல்ஸ். ஸோ அந்த போலன் ஒன்ஸ் போயிட்டு அந்த ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் உடனே அங்கே இருக்கிற மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஸ்வெல் ஆகிடுது. ஸோ ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நம்ம வாட்டரில் போட்டு வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸோ அந்த வாட்டர் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி ஸ்வெல் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இந்த போலன் கிரைன்ஸும் பண்ணுது. The intine grow as pollen tube through the germ pore. ஸோ இந்த இன்டைன் எப்போ வளரும்? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட எக்ஸைனில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்டைன் எப்போ வந்து க்ரோ ஆகும் அப்படின்னா, இட் க்ரோ ஆஸ் போலன் டியூப் த்ரூ த ஜெர்ம் போர். ஜெர்ம் போரில் ஸ்போரோபொலினின் ஆப்சென்ட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஸோ ஸ்போரோபொலினின் இல்லாததுனால அந்த ஜெர்ம் போர் ஓப்பனாக தான் இருக்கும். அதில் எது வளரும் அப்படின்னா போலன் டியூப் வளரும். ஸோ இந்த போலன் டியூப் தான் ஃப்யூச்சரில் மேலே இருக்கிற போலன் கிரைன்ஸை ஓவியோலுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. ஸோ அந்த பிரிட்ஜு மாதிரி இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக ஒர்க் பண்ண போகுது. ஸோ அந்த இன்டைன் அப்படிங்கிற இன்னர் லேயர் தான் போலன் டியூபாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இன் கேஸ் த போலன் இஸ் லிபரேட்டட் அட் த டூ செல்டு ஸ்டேஜ், த ஜெனரேட்டிவ் செல்ஸ் டிவைட் இன் த போலன் இன்டு 2 மேல் செல்ஸ் ஆஃப்டர் ரீச்சிங் த ஸ்டிக்மா. இட் இஸ் நத்திங் பட் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம், 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் 2 செல் ஸ்டேஜ்லேயே போலன்ஸ் லிபரேட் ஆகிடும்னு. ஸோ ஒருவேளை அந்த ஃப்ளாரு இந்த மாதிரி கேஸில் வர்றதா இருந்தால் மேல் கேமெட்ஸ் எப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டிக்மாவை போலன் கிரைன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் மேல் கேமெட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஆர் இன் த போலன் டியூப் பிஃபோர் ரீச்சிங் த எம்ப்ரியோ சாக். ஸோ ஒன்று ஸ்டிக்மாவில் வந்து இந்த 2 மேல் கேமெட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஸ்டிக்மாலையும் ப்ரொடியூஸ் ஆகாமல் போலன் டியூப்பில் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரீச் ஆகிற டைமில் எம்ப்ரியோ சாக்கை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் முன்னாடி இந்த 2 மேல் கேமெட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும் சில கைண்ட் ஆஃப் பிளான்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ அவுட்டர் லுக்கா எக்ஸைன் வந்து ஸோ ஷார்ப்பாக ஸ்பைன் மாதிரி இருக்குது. அண்ட் தென் உள்ளார ஒரு யூனிஃபார்மான தின் லேயர் இருக்குது, தட் இஸ் இன்டைன். அண்ட் நடுவில் இருக்கிற இந்த எல்லோ கலர் பார்ட்டை தான் நம்ம புரோட்டோபிளாசம் ஆர் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நடுவில் சென்ட்ரலி எலாங்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு மைக்ரோஸ்போரோட ஸ்ட்ரக்சர். ஸோ மைக்ரோஸ்போரோட ஸ்ட்ரக்சர்லேருந்து இப்போ நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இதில் இருக்கிற அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன ஆகுது, மைட்டாட்டிக் டிவிஷன் மூலியமாக டிவைட் ஆகுது. ஸோ டிவைட் ஆகும்போது 2 செல்லாக டிவைட் ஆகுது. ஒன்று நம்ம பார்த்த மாதிரி ஒரு அபண்டன்ட் சைஸில் இருக்கிற வெஜிடேட்டிவ் செல் வித் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல், அதாவது அதோட ஃபியூச்சர் நியூட்ரிஷனுக்கு தேவையான அளவுக்கு ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை அது வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. சேம் டைம் ஜெனரேட்டிவ் செல்லை கம்பேர் பண்ணும்போது தே ஆர் லார்ஜர் இன் சைஸ். ஸோ வெஜிடேட்டிவ் செல்லாகவும் ஜெனரேட்டிவ் செல்லாகவும் டிவைட் ஆகிடுது. ஸோ ஃபர்தராக டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா,
இன்டைன் வந்து போலன் டியூபாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ ஹியர் வி கேன் ஏபிள் டு சி த போலன் டியூப் கிளியர்லி. ஸோ அந்த எல்லோ கலரில் டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் போலன் டியூபு. அதுதான் வந்து மேலே இருக்கிற போலன்ஸை வந்துட்டு கீழே இருக்க ஓவியூலுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. சரியா? ஸோ இப்போ இந்த ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆகுது, ஃபர்தராக டிவைட் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது வந்து திரும்ப டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ லேட்டர் அந்த மேல் கேமெட்ஸ் போலன் டியூப் வழியாக போயிட்டு எம்ப்ரியோவை ரீச் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் ask your doubts in comment section. So keep watching children. Bye.